நெல்லை நீதிமன்ற வாசலில் மாயாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகரத்தின் முக்கிய பகுதிகளில் காவலர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல்துறை தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். மாநகர காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நெல்லை பாளையங்கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்ற வாசல்ல விசாரணைக்காக ஆஜராக வந்த மாயாண்டி என்பவர் இன்றைய தினம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சிலர் அவரை தாக்குவ முயற்சி செய்ய வந்தபோது அங்கிருந்த பாதுகாவலர்கள் அவர்களை விரட்டி பிடிக்க, அதாவது காவல்துறை அதிகாரிகளோட பாதுகாப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்தது. அப்போது அவர்களை பிடிக்க முயன்ற போது அறிவாளர்கள் சரமரியாக மாயாண்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும், அந்த பிடிக்க முயன்ற போது ஒருவர் மட்டும் ராமகிருஷ்ணன் என்ற நபர் மட்டும் பிடிப்பட்டதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு உதவி ஆய்வாளர் உய்காட்டன் என்பவர் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரான ராமகிருஷ்ணனை துரத்தி பிடித்து அவரை விசாரணைக்காக அழைத்து சென்ற நிலையில சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என காவல்துறை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை வழக்குல மொத்தமாக 5 பேர் இதுவரைக்கும் பிடித்து விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில தற்போது கூடுதலாக ஒருவர் கைது செய்யப்பட்டு அவரிடமும் விசாரணை தனிப்படை காவலர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. 3 தனிப்படைகள் மொத்தமாக இந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட நிலையில தற்போது முத்துகிருஷ்ணன் என்பவர், அதாவது கீழநத்தம் வடக்கூர் பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகரத்தின் முக்கிய பகுதிகளில் காவல்துறையின் பாதுகாப்பு அதிகரித்ததுக்குள்ளதாகவும் அந்த காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.